சரி. ஆ ஸ்டோரேஜ் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் டாக்கர். ஏன்னா, இப்போ எல்லா கண்டெய்னர்ஸும் வந்து ஈஸியா கிரியேட் ஆகுது. ஈஸியாவும் கிராஷும் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸ்டேபிளா தான் இருக்கும். பட் வொர்ஸ்ட் கேஸ் கிராஷ் ஆச்சுன்னா, டேட்டாஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா, கண்டெய்னர்ஸ் வந்து உங்க இமேஜ்லருந்து பில்ட் ஆகுது. இமேஜ்ல நீங்க எந்த டேட்டா சொல்லியிருக்கீங்களோ, அதுதான் வரும். ஸோ ஒரு இமேஜ் வந்து ஆப்வியஸா ரீட் ஒன்லி தான். நீங்க இதுல டைரக்ட்டா போய் ரைட்லாம் பண்ண முடியாது. நீங்க ரைட் பண்ணணும்னா, முதல்லருந்து டாக்கர் ஃபைல எழுதி, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்க வந்து அத ரீகிரியேட் பண்ண முடியும். சரியா? சரி. அப்போ கண்டெய்னர்ஸ் வந்துட்டு எப்படி புரொடெக்ட் பண்ணலாம்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலா ஸ்டோரேஜ் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, உங்க டேட்டாஸ் வந்து புரொடெக்டடா இருக்கும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸ்டோரேஜ்ல வந்து 3 டைப் இருக்கு. லோக்கல் பைண்ட், என்எஃப்எஸ். லோக்கல் வந்துட்டு நீங்க அந்த அந்த ஹோஸ்ட் மெஷின்லயே ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பைண்ட் வந்து ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணாம ஒரு ஃபோல்டர்ஸ் இருக்கு சுதர்ஷன். அதுல இருக்கிற டேட்டாஸ ஷேர் பண்ணணும்னா, பைண்ட் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்எஃப்எஸ் வந்து ரிமோட் அதாவது லோக்கல் ஹோஸ்ட் இல்லாம பக்கத்து மெஷின், வேற மெஷின்ல இருந்து கூட ஸ்டோரேஜ ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்மளுக்கு இந்த என்எஃப்எஸ் வந்து உள்ள ஏடபிள்யூஎஸ்ல சில புரோட்டோகால்ஸ் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த ரிமோட் ஸ்டோரேஜ் வந்து நான் குபர்னெட்டிஸ்ல சொல்லி தரேன். ரியல் டைம் குபர்னெட்டிஸ் தான் முக்கியம். என்எஃப்எஸ்லாம் நீங்க எங்கேயுமே ரியல் டைம்ல பார்க்க மாட்டீங்க. சரியா? அதனால இந்த ஒரு அவுட்புட் மட்டும் நான் குபர்னெட்டிஸ்ல காமிச்சிடுறேன். குபர்னெட்டிஸ்ல வந்து வி ஹேவ் அ கான்செப்ட் கால்ட் இபிஎஸ் சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ், கண்டெய்னர் ஸ்டோரேஜ் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லி. ஸோ அதில நான் அவுட்புட் காமிச்சிடுறேன். ரிமோட்ல இருந்து எப்படி ஸ்டோரேஜ கொண்டு வரதுன்ட்டு. இன்னைக்கு வந்து லோக்கல் மெஷின்ல இருக்க ஸ்டோரேஜ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ டூ பிகின் வித் 2 டாக்கர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அமேசான் லினக்ஸ் 2 வைக்கிறேன். டாக்கர் வீனஸ் வைக்கிறேன். லேட்டஸ்ட் பேட்ச் இது. கீ எப்படி இருந்தானே செக்யூரிட்டி குரூப் வீனஸ் செக்யூரிட்டி குரூப். இது 20 ஜிபி வருது. அமேசான் எக்ஸ்டர்ன் ஆச்சு. கேஸ் நோடா. தப்பு பண்ணிட்டேன். செக் பண்ணேன். ஓகே. ம். ஸோ வழக்கம் போல இன்ஸ்டால் டாக்கர். டாக்கர் -y. சும்மா நான் லோக்கல் மெஷின் போட்டு சொல்லிக் குடுத்துருப்பேன். ஸோ அத விடுங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து இதான் கான்செப்ட். கண்டெய்னர் கிரியேட் பண்றீங்க. அங்க லோக்கல் ஸ்டோரேஜ பைண்ட் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த லோக்கல் ஸ்டோரேஜ கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு யூ நீட் எ கமாண்ட் கால் டாக்கர் வால்யூம் கிரியேட் அண்ட் யுவர் ஸ்டோரேஜ் நேம். டாக்கர் வால்யூம் எல்எஸ் குடுங்க. எதுவுமே இருக்காது இப்போதைக்கு. நீங்க கிரியேட் பண்ணா டாக்கர் வால்யூம்
கிரியேட் சும்மா dev வால்யூம் 1 அந்த மாதிரி ஒரு வால்யூம் பேர் வச்சுக்கோங்க. ஸோ இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் அட்டாச் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம வந்து டாக்கர் ஃபுல் சும்மா சென்டோஸ் ஆன்லைன் டவுன்லோட் ஆகுதா பார்ப்போம். சென்டோஸ் 7 உள்ளுக்குள்ள தான் நம்மளால பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண முடியல. சும்மா அந்த குட்டி குட்டி அவுட்புட்ஸ் பார்க்கறதுக்காச்சும் உள்ள லாகின் பண்ண முடியுதா பார்க்கலாம். சரி, டாக்கர் இமேஜஸ் சென்டோஸ் 7 வந்துருச்சு. சரி, லாகின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஏதாவது ஒரு மிஷினை நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் நான் இங்கே ஒரு MySQL எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கேன்னா, சரி நான் டேட்டாபேஸ் கான்செப்ட்னால டேட்டாபேஸை கொடுத்துருக்கேன். சரி சென்டோஸ் வேணாம், வில் யூஸ் திஸ். ஸோ டாக்கர் ரன் -IT டேட்டாபேஸ் நேமு, அப்புறம் அதே MySQL சர்வருக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு எக்ஸ்பிளிசிட்டாக வெளியே இருந்து கொடுக்கணும். வால்யூம் டெவ் வால்யூம், அதே மாதிரி அந்த டெவ் வால்யூமை உள்ளே வந்து டேட்டாபேஸில் இம்பார்ட்டன்ட் ஃபோல்டரில் அட்டாச் பண்ணணும். நீங்கள் இது டெவ் வால்யூம் கொடுக்கறதுனால இல்லை சொல்யூஷன் எல்லா ஃபோல்டர்ஸ்க்கும் அட்டாச் ஆகணும்னா இங்கே என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, வெறும் ரூட் கொடுத்தீங்கன்னா போதும். ரூட் கொடுத்தா மொத்தத்துக்கும் பேக்கப்பு. பர்டிகுலர் ஃபோல்டர் கொடுத்துட்டீங்க, இப்படி கொடுத்துட்டீங்கன்னா மொத்தத்துக்கும் பேக்கப். ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபோல்டர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் பேக்கப் எடுக்கும். ஓகே, அதான் கான்செப்ட். நம்ம இது வைக்கிறது நல்லது. ஏன்னா ரூட் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாம எல்லாமே பேக்கப்ல விழுந்தா நல்லா இருக்காது. சரி நான் மொத்தத்தையே பேக்கப் எடுக்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. காப்பி திஸ், ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணுங்க. டேரெக்டாக அப்ளை பண்ணுங்க. டெவ் வால்யூம் இப்போ நம்ம கிரியேட் பண்ண வால்யூம் -v ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிளாக், அதுக்கப்புறம் கோலன் உள்ள எதில் அட்டாச் ஆகணுமோ அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோட பேர் என்டர் அடிங்க. இன்னும் நீங்க MySQL இன்ஸ்டால் இது பண்ணிட்டீங்களா? அது டேட்டாபேஸ் புல் ஆயிடும். இங்க லோக்கல் இல்லைன்னா ஓகே. ஆன்லைன்ல இருந்து புல் ஆயிடும். ஓகே. சரி, இந்த டாக்கர் பிஎஸ் ரெண்டாவதா. சரி, உள்ள போய் டேட்டாஸ் போடலாம். எதில் போடலாம்னா இந்த ஃபோல்டரில் தான் போடணும். டாக்கர் exec -enter terminal db server bash உள்ள அந்த ஃபோல்டருக்குள்ள போங்க. cd/var/lib mysql. ஓகேவா? ஸோ pwd கொடுங்க. அந்த ஃபோல்டர் தான் இருக்கும். நம்ம இப்போ டேட்டாஸ் போடுங்க. டச் ls கொடுங்க. உள்ள எதாவது இருக்கா பார்ப்போம். ஓகே, சில ஃபைல்ஸ் இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ராவா டச் MySQL data 1 to 100 1 to 15 வைங்க. ஓகே, அந்த மாதிரி 50 டேட்டாஸ் இருக்கு. எக்ஸிட் கொடுத்துருங்க. எதுவும் ஒரு சேவ் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டோர் ஆகிடும். இப்போ இதை நம்ம கிராஷ் பண்ணி விடலாம். டாக்கர் rm-f db சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேட்டா வந்து இந்த வால்யூம் வைக்கலன்னா எப்பயுமே டிஃபால்ட்டாக வராது. இமேஜ் இருக்க டேட்டா தான் வரும். இப்ப நம்ம என்ன பண்ண திருப்பி அதே பண்ணுவோம். அந்த வால்யூமை திருப்பி அட்டாச் பண்ணுங்க. என்டர் அடிங்க. திருப்பி உள்ள போய் பாருங்க டேட்டாஸ் இருக்கான்ட்டு. கிராஷ் பண்ணிட்டு தான் திருப்பி பண்ணுறோம். எல்எஸ் கொடுங்க. ஓகே, cd/var/lib lib MySQL. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்கள் டேட்டாவை சேவ் பண்ணிக்கலாம். வால்யூம் எப்பயுமே அட்டாச்சில் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு வால்யூமை தான் NFSல ரிமோட்டில் வச்சு கனெக்ட் பண்ணி விட்டுருவானுங்க. ஓகேவா? இப்போ நம்ம லோக்கலில் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம் லோக்கல் மிஷின் டவுன்லோட் என்ன பண்ணுறது அப்படின்னா வேலிட் கொஸ்டின் தான். அதுக்கு தான் ரிமோட்டில் வச்சு பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கான்செப்டை. இது வரைக்கும் சும்மா நோட் பண்ணுங்க. இதுதான் மெயின். மற்றது வந்து சும்மா அடுத்தது வந்து பைண்டை வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதை பைண்ட் பண்ணி கொடுங்க. இது ப்ராப்பரான வால்யூம் கிரியேட் பண்ணும். இன்னொன்று வந்து ஃபோல்டர் டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகும். இது வரைக்கும் இங்கே நோட் பண்ணுங்க. வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். அந்த சென்டோஸ் டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் சொன்னீங்க. வெறும் புல் பண்ண டாக்கர் புல் CentOS :7 புல் ஆயிடும், டவுன்லோட் ஆயிடும். எந்தெந்த OS வேணுமோ வெறும் டாக்கர் புல் தான். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போமே. இந்த வால்யூம் கிரியேட் ஆகுதுல்ல, இது வந்து டிஇ அந்த மாதிரி தனித்தனியா கிரியேட் ஆகுமா டிஸ்கா இல்லைன்னா
இது லோக்கல்ல இருக்கிற ஸ்டோரேஜ் தான் இது எடுத்து கிரியேட் பண்ணும். இது இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நீங்க போய் பார்க்கலாம். இதான் அந்த ஃபோல்டர். எங்க இது கிரியேட் ஆகும்னா, டாக்கரோட வார்லிப் டாக்கர்ன்றதுக்குள்ள தான் அந்த வால்யூம்ஸ் கிரியேட் ஆகும் எல்எஸ். நீங்க எத்தனை கிரியேட் பண்றீங்களோ இந்த ஃபோல்டருக்குள்ள தான் கிரியேட் ஆகும். நீங்க இன்னொன்னு கிரியேட் பண்றீங்க. டாக்கர் வால்யூம் கிரியேட் டெவ் வால்யூம் 2ன்னு வைக்கிறீங்கன்னா, அது அங்க தான் கிரியேட் ஆகும். இங்க பாருங்க. இதான் பேஸ். ஓகே. டிஇ அந்த ஃபோல்டரா மாரிலாம் கிரியேட் கிடையாது. ஃபோல்டரா கிரியேட் ஆயிடும். இப்போ அந்த லிப்ன்றது லைக் லைப்ரரி லைக் அங்க போய் அந்த வால்யூம் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து இப்போ இந்த வால்யூம் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்றாங்களா? அது என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் லைக் இபிஎஸ் அந்த மாதிரி? ஜிபிஎஸ் தான் அது. ஓகே. சரி பைண்ட் பார்த்துடலாமா? பைண்ட் வந்து நீங்களா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேக் டைரக்டரி ஸ்லாஷ் டிரைவ்னு ஏதோ ஒரு ஃபோல்டர் நீங்களே கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிரைவ் அப்படியே யூஸ் பண்ணலாமா? டிரைவில் போய் ஏதாவது டேட்டா போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிடி ஸ்லாஷ் டிரைவில் போயிட்டு புச்சம் டேட்டா டச் டிரைவ் டேட்டாஸே போடலாம். டிரைவர்ஸ்ன்னு போட்டு சிஸ்டம் டிரைவர்ஸ் மாதிரி 1 to ஒரு 50 டேட்டா போட்டுடலாம். நீங்க என்ன பண்றீங்க? இத அப்படியே வந்து உங்க டாக்கர் இன்ஸ்டன்ஸ்ல சிங்க் பண்ண ட்ரை பண்றீங்க. நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க. இன் திஸ் ஃபோல்டர் கேன் பி எனிதிங். HTML ஃபோல்டர் ஆர் எனி அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஃபோல்டர். சரி இவன் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அதே கமாண்ட் தான் பைண்ட். அதாவது எக்ஸ்பிளிசிட்டா இவன் வந்து நம்ம பண்ண கான்செப்ட். வேர் லிப் டாக்கர் வால்யூம்ஸ். இது வெளிய இருந்து சும்மா ஒருத்தனை பைண்ட் பண்றது. இத நீங்க பண்ணணும்னா இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி உள்ள இங்க நான் வந்து சும்மா அமேசான் லினக்ஸ் 2 குடுத்திருப்பேன். அதே ட்ரை பண்ணலாம். இல்ல CentOSயே போடலாம் அப்படியே டைரக்ட்டா. காப்பி CentOS 7 ஆல்ரெடி இருக்குல்ல போட்டு பார்ப்போம். CentOS:7 நான் உள்ள லாகின் பண்றதுக்கு உள்ளன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஓபிடி டிரைவ்ல நம்ம கிரியேட் பண்ணது வந்து வெறும் டிரைவ் ஸ்லாஷ் டிரைவ்ன்ற ஃபோல்டரை CentOSல டேட்டான்ற ஃபோல்டருக்கு அட்டாச் பண்ண ட்ரை பண்றேன். டேட்டான்ற ஃபோல்டர் இல்லைன்னா கிரியேட் ஆயிடும். ரன் பண்ணலாம். சரி இப்போ CentOSல லாகின் பண்ணுங்க. டாக்கர் exec -interactive terminal வெப் பேஷ் சிடி டேட்டா எல்எஸ் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியுமே அட்டாச் பண்ணிக்கலாம். சரியா? இது எதுவுமே ரியல் டைம் கிடையாது. சும்மா ஒரு ஸ்டோரேஜ் எப்படி அட்டாச் பண்றதுன்னு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தா போதும். நம்ம குபர்னெட்டிஸ்ல பார்க்க போற ஸ்டோரேஜ் தான் பக்கா ரியல் டைம். ஓகே. அது ரொம்ப இதுல பிச்சின் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஃபங்ஷனாலிட்டி மட்டும் மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓ! இப்படி இருந்தா டேட்டாஸ புரொடெக்ட் பண்ணலாம். அவ்வளோதான். அது வரைக்கும் போதும். இது எதுவுமே ரியல் டைம் கிடையாது. சுத்தமா ரியல் டைம் கிடையாது. அப்ப ஏன் சொல்லி தரேன்னு கேட்காதீங்க. இது சப்ஜெக்ட்ல இருக்கு. படிச்சு தான் ஆகணும். ஸோ டைப்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு டாக்கர்ல வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜ், பைண்டு, என்எஃப்எஸ் அது 3 மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்எஃப்எஸ்னா வேற மெஷின்ல இருந்து சேம் கான்செப்ட். அதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பேன் நானு. ஆனா இப்ப ரீசெண்டா ஒர்க் ஆகல. அதனால சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இதுல பார்க்கலான்னு விட்டேன். பட் இதுவும் ஒர்த் இல்லல்ல. வேற மெஷின்ல போட்டு அங்க இருந்து அட்டாச் பண்றதோட கான்செப்ட் தான் அது. டாக்கர் பேக்கப் இப்ப இது வேணாம். இது வந்து இப்போ டிப்ரிகேட் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஒண்ணு பண்ணியிருக்காங்க. சும்மா நான் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கேன். பட் பேக்கப் எடுக்கிறது நான் வந்து வேற மெத்தட் இருக்கு நான் சொல்லி தரேன். ஈஸியா எப்படி ஒரு இது பேக்கப் எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸ்டோரேஜ் எழுதுங்க. வில் மூவ் டு கம்போஸ் அண்ட் வில் சி த ஈஸி பேக்கப் மெத்தட். இது ட்ரெடிஷனல் பேக்கப் மெத்தடு. இது நெறைய பண்ணணும். ஆனா ஸ்டெப்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க இந்த ஒரு ஸ்டெப் பார்த்தாலே என்ன நடக்குன்றது புரியும். ஓகேவா? இப்ப பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸ்டெப்ஸ் கரெக்ட்டா கிளீனா ஒர்க் ஆகும் அது. நம்ம ஈஸி பேக்கப் மெத்தட் பார்க்கலாம். சரி. பிஃபோர் மூவிங் டு டாக்கர் கம்போஸ் இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அட்டெண்டன்ஸ் ஒரு டைம் பார்த்துடலாம். அச்சா பாலா வந்துட்டாரா? ஓகே. பிபின்லாம் தூக்கியாச்சு. கௌதம் கே வந்துட்டீங்க. ஜெகன் தூக்கியாச்சு. ஜெகனே 2 பேர்ல. கிருஷ்ணமூர்த்தி, மனோ, மாரிசெல்வம். மாரிசெல்வம் பார்த்த மாரி இருந்துச்சே. இருக்குது. சல்மான் நேத்து இன்ஃபார்ம்டு.
சொல்லல. சரி ஓகே. இப்போதைக்கு ப்ளூ மார்க் பண்ணி வைப்போம் நம்ம. சங்கர் ராம் நேத்து இன்ஃபார்ம் பண்ணாரா? சங்கர் ராம் இன்ஃபார்ம் பண்ணல. ஓகே. வீணா காயத்ரி இன்ஃபார்ம்டு. ராஃபிக் சிவகுமார், ஜெகன், சந்தோஷ் வந்துட்டீங்க. சதீஷ்குமார் சந்திரன். ரெட் ஃபேட் அவுட்ஸ்லாம் ஹைட் பண்ணி விட்டுருவோம். டாக்கர் கம்போஸ். டாக்கர் கம்போஸ் வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க இந்த சில கமாண்ட்ஸ்லாம் போடும்போது எவ்ளோ பெரிய கமாண்ட்ஸா இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் வந்து நீங்க கமாண்டா மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். இத நீங்க ஒரு ஃபைல்ல எழுதிட்டீங்கன்னா, ரீயூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். இதே சேம் கமாண்ட நீங்க இந்த மாரி வந்து YAML ஃபைல்ல எழுதிட்டீங்க. நேமு, நெட்வொர்க்கு, இமேஜு, போர்ட்டு எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஈஸியாவும் இருக்கும். ரீயூஸும் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கன்டெய்னர்ஸையும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அதுதான் டாக்கர் கம்போஸ் பண்ண போது. நீங்க ரன் பண்றத வந்துட்டு ஒரு ஃபைல்ல எழுதிடுங்க. நான் வந்து அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணி தரேன். அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது. ஓகே. வி கேன் கிரியேட் அண்ட் லிங்க் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் யூசிங் YAML ஃபைல். சிங்கிள் லைன் இதுதான். யூசிங் டாக்கர் கம்போஸ் வி கேன் கிரியேட் அண்ட் லிங்க் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் யூசிங் சிங்கிள் YAML ஃபைல். சரியா? ஸோ எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நீங்க டாக்கர் கம்போஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த கமாண்ட் அப்படியே உங்க மெஷின்ல போடுங்க. சாரி. இன்ஸ்டால் டாக்கர் கம்போஸ். தனியா பேக்கேஜ் இது தேர்ட் பார்ட்டி. நீங்க போயிட்டு இது பெர்மிஷன் குடுங்க. எக்ஸிக்யூட் பெர்மிஷன் ஃபார் கம்போஸ். அப்புறம் சும்மா ஒரு ஸ்டெப்ல லிங்க் பண்ணி விடுங்க. எதனா லோக்கல் பின்னையும் உங்களோட டாக்கர் கம்போஸ் இதையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, கம்போஸோட இது ஒர்க் இந்த என்விரான்மென்ட் வேரியபிள் மாரி தான் கான்செப்ட். இப்போ வந்து இந்த வெர்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆகுது அவ்வளோதான். 4 கமாண்ட் எடுத்து போட்டீங்கன்னா, டாக்கர் கம்போஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ண கையோட இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கும். டாம்கேட் ஸ்டார்ட் பண்ண ஃபைல் எழுதி ஸ்டார்ட் பண்ற மாரி. டாம்கேட் V1 நம்மகிட்ட கிரியேட் பண்ணல. நேத்து பண்ணதுன்னு நெனைக்கிறேன் டாம்கேட் இது. டு 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 we will use some other things. CentOS இருக்குல்ல அது யூஸ் பண்ணுவோம். காப்பி பண்ணுங்க அத. அதுக்கு முன்னாடி யூ நீட் டு கிரியேட் அ ஃபோல்டர். மேக் டைரக்டரி ஸ்லாஷ் டாக்கர் 1ன்னு கூட வச்சுக்கிட்டு போலாம். series/docker1 எனி ஃபோல்டர் நேம். இங்க போயிட்டு VI இந்த ஃபைல் வந்து VI டாக்கர் ஃபைல் இருக்கக்கூடாது. docker-compose.yaml இருக்கணும். சரியா? இதான் இதோட ஃபார்மேட்டு. YML கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. docker-compose.yml இந்த ஃபைல் ஃபார்மேட்ல போயிட்டு, இங்க தான் நீங்க பேஸ்ட் பண்ணணும். ஓகே. இது டெம்ப்ளேட் தான். இந்த வெர்ஷன் 3.9ன்றது லேட்டஸ்ட் வெர்ஷனு. இமேஜ நீங்க சொல்ல வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ CentOSனா CentOS 7. கண்டெய்னர் நேம் சொல்லணும்னா இங்க சொல்லலாம். கண்டெய்னர் நேம் கண்டெய்னர் ஐ திங்க் அண்டர்ஸ்கோர் நேம் தான் நெனைக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன். வெப் நேம் போர்ட்ஸ் வந்துட்டு
பிளெயினா வேணா 80 ரீடைரக்ஷன் டு 80. ரீசெட் பாலிசி இது. டவுட் தான் அந்த கண்டெய்னர் ஐஃப் அண்டர்ஸ்கோர் நேமான்றது நான் செக் பண்றேன். இன்னைக்கு வேற கொடுத்துருக்கேன்னா கரெக்ட் தான், கண்டெய்னர் அண்டர்ஸ்கோர் நேம் தான். சரி, இப்போ இந்த மாதிரி ஃபைலை நீங்கள் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுதிட்டா ஜஸ்ட் வந்துட்டு இந்த டாக்கர் கம்போஸ் கமாண்டை கொடுத்து அப்புன்னு கொடுத்து ஆம்பர்சன் போடுங்க, பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மாதிரி. இப்படி போட்டிங்கன்னா அப் ஆகும். டாக்கர் டீமன் ரன் இல்லையா? சரிங்க. சிஸ்டம் சிடிஎல் எப்படி ரன் ஆகலன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ண நம்ம ஸ்டார்ட். ஏன்? ஓ, I think we are inside the container and we are doing these things. Very nice. அந்த சென்டர்ஸ் கண்ட்ரோல்குள்ள எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. மினிமல் இருக்கிறதுனால எல்லாமே இல்லை உள்ள. டாக்கர் உள்ள ரன் பண்ண டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே டாக்கர் இன்ஸ்டால் பண்ண விடாது. ஓகே, நோ இஷ்யூஸ். ஒரே ஒன் ஷாட்ல போட்டு விட்டுறலாம். டைரக்டரி /docker1 series /docker1 a docker hyphen compose.yml. Paste it. Sorry. நான் கேட் பண்ணியிருப்பேன் அதை. இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து டாக்கர் கம்போஸ் ஐஃபன் கம்போஸ் அப் அப்படின்னு கொடுத்து ஆம்பர்சன் போட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகுது. டாக்கர் பிஎஸ் வெப் நியூ கிரியேட் ஆயிடுச்சா? இது வந்து ஒரு எரர் லாக்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா அதை நீங்க பிளாக் பண்ணணும்னா டீபக்கிங் லாக் எனேபிள் பண்ணணும் உள்ளுக்குள்ள. சரி பாருங்க, லாகிங் டிரைவ் நன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதை போட்டு விடணும். ஸோ எனிவே ஃபைன், நம்ம இதை இப்போ டவுன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கம்போஸ்ட்ல வந்து அந்த எரர் லாக்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். டாக்கர் கம்போஸ் டவுன் பண்ணினா ஆஃப் ஆயிடும். அதான் ரிமோட். டாக்கர் பிஎஸ் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம அந்த இது பண்ணோம்ல, ஜாவா கண்டெய்னர்ஸ் அண்ட் மாங்கோ கண்டெய்னர். ஸோ அது வந்துட்டு ஒன் ஷாட்ல கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம அந்த 2 டயர் போனோம், ஞாபகம் இருக்கா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ செகண்ட் அப்ளிகேஷன். ஸோ கண்டெய்னர் நேம் ஜாவா கண்டெய்னர். இப்போ என்னோட டாக்கர் இமேஜ்லேருந்து எடுத்துக்கிறேன், ஹப்லேருந்து எடுத்துக்கிறேன். இதுவும் அப்படி தான் இருக்குது. டாக்கர் ஹப்லேருந்து எடுக்க போகிறோம். என்னோட இது டாக்கர் ஹப் நேமு. இது லாகிங் டிரைவ் நன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லாக்ஸ் வராது. ஒன்று எரர் லாக் வந்தது, அது வராம தடுக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். காப்பி விஐ அந்த ஃபைல், இந்த ஃபைலே இது பண்ணி விடுங்க. ரிமூவ் பண்ணுறேங்க. அது சென்டர்ஸ் ஒர்க் ஆச்சு. வில் கிவ் திஸ். ஸோ இதில் வந்து என்னென்னா மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் போடுறோம். போட்டுட்டு லிங்க்ஸுக்கு வந்து நம்ம அங்கே பண்ணுவோம்ல, ஜாவாவை லிங்க் பண்ணி பண்ணுறது, அதே லிங்க்ஸு. ஸோ ஒரு ஃபைலில் எழுதியாச்சு. அதில் லாகின் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். டாக்கர் லாகின். இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டாக்கர் ஐஃபன் கம்போஸ் அப் ஆம்பர்சன் ஃபுல்லாக ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது.
plugin none not found. மேபி இந்த டபுள் கொட்டேஷன் தப்பா இது இருக்கும். காப்பி பண்ணி போட்டோம்ல. ஷார்ட் ஆகுது பாருங்க. ம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 கண்டெய்னர் அவுட்புட்லாம் ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டாக்கர் கம்போஸ். நான் ஒரு ரியல் டைம் அவுட்புட் இங்க போட்டிருப்பேன். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. ஆனா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த YAML யூஸ் பண்ண போறதில்ல. நம்ம யூஸ் பண்ண போற YAML வந்து குபர்னெட்டிஸோட YAML ஃபைலு. இது ஒரு ஐடியா தான். இப்ப இதே பேஸ்ல தான் குபர்னெட்டிஸோட இதுவும் இருக்கும். இமேஜ், RAM ப்ராசஸரு, அதுக்கப்புறம் வந்து நேமு இதெல்லாம் சொல்லி தான் நீங்க அதையும் வந்துட்டு இது பண்ணுவீங்க. ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ் வித் திஸ் டாக்கர் கம்போஸ்? சரி ஓகே. உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்கர் ஸ்டோரேஜ்லயும், டாக்கர் கம்போஸ்லயும். டாக்கர் கமிட் தான் வந்து நான் சொன்ன அந்த பேக்கப். ஓகே ஈஸியா எடுத்துடலாம். ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாக்கர் பிஎஸ் நம்மகிட்ட ஒரு டேட்டாபேஸ் கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நீங்க டேட்டா போட்டுட்டு இன்னும் ஃபுல்லா அது கிரியேட் ஆகல. ஸ்டோரேஜ் அப் டவுன் பண்ணி விட்றோம். சிம்பிளா இருக்கு பாருங்க. ஒரே கமாண்ட் அப் டெராஃபார்ம் மாரி. ஒரே கமாண்ட் டவுன் பண்ணி விட்றோம் டோட்டலா. சரி. இப்போ நம்ம கிட்ட வந்து அந்த டேட்டாபேஸ் இருக்குன்னா, அது எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னா, இப்போ டிபிக்குள்ள லாகின் பண்றேங்க. டாக்கர் EXEC இன்டராக்டிவ் டெர்மினல். இங்க போயிட்டு வந்து டிபி சர்வர் பேஷ் போயிட்டு எங்க வேணா டேட்டா பேக்கப் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வேணா வைக்கலாம். இங்க தான் அப்படிலாம் கிடையாது. சும்மா நான் வெளியே கூட பேக்கப் கிரியேட் பண்றேன். இங்க போயிட்டு டச் BKUP 1 to 10 ஒரு ஃபைல் இங்க வைக்கிறேன் நான். வெளியவே இருக்கட்டும். நான் எக்ஸிட் கொடுத்துட்றேன். இது நீங்க பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா வந்து சும்மா ஒரே கமாண்ட் தான். டாக்கர் கமிட் கொடுங்க. அது ஏஎம்ஏ எடுக்கிற மாதிரி இது ஃபுல் பேக்கப். கமிட் கொடுத்துட்டு இந்த நேம் கொடுங்க. DB சர்வர் 2 தானே? வெறும் டிபி சர்வர். ஓகே. வெறும் டிபி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கப் பேர் அது இமேஜ் பேர் மாதிரி கொடுக்கணும். நான் சும்மா டிபி பேக்கப் BK அப்படின்னு கொடுக்கணும். டிபி பேக்கப் நான் வெர்ஷன் 1 கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தீங்கன்னா பேக்கப் எடுத்துரும். அவ்வளோதான். இப்போ வந்து இமேஜஸ் போய் பாருங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து திருப்பியும் இந்த இந்த இது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் பேக்கப்ல இருந்து நீங்க ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அதே கமாண்டு இந்த கிரியேட் பண்ற கமாண்ட் இருக்குல்ல. ம். எல்லாமே இருக்கட்டும் பிரச்சனை இல்ல. பேர் மட்டும் மாத்திக்கோங்க. சும்மா டிபி சர்வர் 2 வைக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்காக. போர்ட் ப்ராப்ளம் பண்ண நினைக்கிறேன் நானு. அப்ப என்ன பண்ணலாம்? இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். டாக்கர் RM-F DB சர்வர். ஏதோ கிராஷ் ஆகி போயிடுச்சு. ஆனா நான் ஃபுல் பேக்கப் எடுத்து வச்சிருந்தேன்.
அதனால சேம் நேம் இஸ் ஃபைன். இப்போ ஏன்னா கிராஷ் பண்ணிட்டோம். பேர் பிரச்சனை இல்ல. இந்த லாஸ்ட் இமேஜ் சொல்றீங்கல்ல, இந்த இமேஜ்ல மட்டும் மாத்திரணும். என்ன சொல்லணும்? பேக்கப் இமேஜ் சொல்லணும். DB BKUP:V1 அவ்வளவுதான். இப்போ லாகின் பண்ணுங்க. சேம் கமாண்ட் கொடுத்து லாகின் பண்ணி பாருங்க. பேக்கப் இருக்க பார்ப்போமா? எல்எஸ் பாத்தீங்களா? இவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. வெறும் கமிட்டு, அந்த கண்டெய்னர் நேமு, உங்களோட இஷ்டத்துக்கு ஒரு இமேஜ் நேம். கிராஷ் இது மாதிரி டெய்லி பேக்கப்ஸ் மாரி கூட இத எடுத்துக்கலாம். டெய்லி வந்து ஒரு 12:00 இந்த மாரி ஒரு உங்களோட முக்கியமான கண்டெய்னர் பேக்கப் எடுத்துட்டு, தேவைப்படும்போது ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் அந்த பேக்கப் பழைய பேக்கப் மெத்தட் இல்லாம இந்த புதுசு நான் சொல்லிக் குடுத்தேன். அதுவும் இதுவும் ஒரு மாரி சேம் தான். பட் அது ரொம்ப கடி. நீங்க ஒரு 10 ஸ்டெப் போடணும். இதுல ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சு போச்சு. இது நோட் பண்ணுங்க. டாக்கர் கமிட். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? டாக்கர் ஸ்டோரேஜ், டாக்கர் கம்போஸ், டாக்கர் கமிட். கடைசியா ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. இதோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம குபர்னெட்டிஸ் தான் போறோம். இந்த ரெஜிஸ்ட்ரின்றது வந்துட்டு, இப்ப நம்ம டிஃபால்ட்டா இப்ப என்ன ரெஜிஸ்ட்ரி யூஸ் பண்றோம்? டாக்கர் ஸ்டோர் பண்ண டாக்கர் ஹப் யூஸ் பண்றோம்ல. அந்த மாரி ரியல் டைம்ல வந்து AWSலயும் ஒரு ஒண்ணு இருக்கு. ECRன்னு ஒண்ணு இருக்கு. அத பத்தியும் பார்க்கலாம். ECRன்றது எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெபாசிட்டரி. AWSல நீங்க இமேஜ ஸ்டோர் பண்றது. இல்லன்னா ஹார்பர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து தேர்ட் பார்ட்டி. ஸோ ஹார்பர் வந்துட்டு இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணி அங்கேயுமே நீங்க இமேஜ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஹார்பர்ல என்ன அட்வான்டேஜ்னா, அது அவங்க இமேஜ ஸ்கேன் பண்ணும். வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஸ்கேன் பண்ணும். சரியா? ஸோ ஈஸியா பார்ப்போம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லையா? ரொம்ப சைலன்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சா? 3 கான்செப்டும் எல்லாரும் தெளிவா புரிஞ்சிருச்சா? கம்போஸ், கமிட், ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் மட்டும் நான் திருப்பி கொஞ்சம் வீடியோ பார்க்குறேன் ப்ரோ. கம்மிட்லாம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. சரி, நான் சொல்லிட்டேன் திருப்பியும். டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ் தான் வேலை வாங்கி தரப்போகுது. சீரியஸா இருங்க. புரிஞ்சதுன்னா சந்தோஷம். ஏன்னா ரொம்ப சைலன்ட்டா இருக்கீங்க. அதுக்கு நீங்க கொஸ்டின் கேட்டு தான் ஆகணும்னு நான் சொல்லல. ஆனா இத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் இன்டர்வியூல திணற ஆரம்பிச்சுருவீங்க. ஓகே. ஒரு 1 ஹவர் தானே. சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் மைல்டா டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. நான் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறேன். தென் வில் கம் அண்ட் சி ரெஜிஸ்ட்ரி அண்ட் வில் வைண்ட் அப். ஓகே. ஜஸ்ட் கிவ் மீ 5 மினிட்ஸ். ஐ வில் கிளியர் மை த்ரோட் அண்ட் கம். ஓகே. வேர் வி கேன் ஸ்டோர் அவர் டாக்கர் இமேஜஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி டாக்கர் ஹப் பத்தி பார்த்துருப்போம். அதை நான் லாகின் பண்ணுறது, இமேஜ் அப்லோட் பண்ண, டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ AWSலயும் பண்ணலாம் அதே மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரெடென்ஷியல்ஸை கான்ஃபிகர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம ஈஸியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒன்று என்ன பண்ணலாம்னா, அட்மின் அக்கௌண்ட் ஆட் பண்ணி விட்டுருவோம். ரைட் கிளிக்கு. இது பண்ணக்கூடாது ரியல் டைமில் கிரெடென்ஷியல்ஸ் கான்ஃபிகர் பண்ணுங்க. பட் இப்போ டைம் சேவுக்காக அட்மின் ரோல் ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணி விட்டுருங்க. கிரியேட் பண்ண அட்மின் ரோல். மெர்க்குரி அட்மின் ஒன்று வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பக்கெட்டோட கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம் மிஷின். சரி, இப்போ வந்துட்டு AWS கான்ஃபிகர் அது அட்டாச் பண்ணதுனால வந்து ஆக்சஸ் ஐடி வேணாம், கீ வேணாம். US-West-2 அண்ட் டெக்ஸ்ட் இது 2 மட்டும் கொடுங்க. அப்பதான் லொகேஷன் தெரியும் அதுக்கு. AWS S3LS கனெக்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் த அட்மின் ரோல் அட்டாச் டு இட். சரி, இதுக்கப்புறம் என்ன அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் ECR லாகின். ECRன்றது வந்து இங்கே நீங்கள் சர்ச் பண்ண கிடைக்கும். ECRன்னு சர்ச் பண்ணுங்க. இருக்கு பாருங்க, எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. இது AWS அந்த இது அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக்ன்றதுனால தான் இதை யாரும் யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா வேற அக்கௌண்ட்ல இருந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால இது அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக்ன்றதுனால இது வந்து கொஞ்சம் பெருசாக ஹிட் ஆகல. நீங்கள் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணால் நான் ரஜினி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை டெர்மினேட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். நீங்கள் இங்கேருந்து கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கமாண்ட்ஸ் மூலிமா கூட கிரியேட் ரெபாசிட்டரி. ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்து 6435 என்னன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. கரெக்டாக தான், அதே அக்கௌண்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாகின் டு யுவர் ECR இந்த கமெண்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ வந்துட்டு ஒரு நிமிஷம். லாகின் பண்ணிட்டு தென் ஒரு ரெபாசிட்டரி நேம் கிரியேட் பண்ணா பண்ணிக்கலாம். இது வந்து இட் கேன் பி எனிதிங். கமாண்ட்ஸ் தான் முக்கியம். அவ்வளோதான். இது கிரியேட் ஆயிடும். ஸோ இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். யூ மைட் ஹேவ் ஒன் ரெபாசிட்டரி, நியூ ரெபாசிட்டரி டெஸ்ட்னு ஒன்று வந்திருக்கும். அவ்வளோதான். இதில் இமேஜ் போட வேண்டியதுதான். ஸோ நீங்க உங்க லோக்கல் இமேஜை டேக் பண்ணி அதே சேம் புஷ் தான். ஆனா என்ன இதுல உங்க இவ்வளோ பெருசா கொடுக்கணும் நீங்க. இதான் சின்ன டிஃபரன்ஸு. சேம் கான்செப்ட் தான். என்ன கொஞ்சம் ப்ரீரெக்வசைட்ஸ் மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஈஸியா புஷ் பண்ணிக்கலாம். லோக்கல் என்ன இருக்கு இமேஜ்ன்னு பார்ப்போம். MySQL 5.7 இருக்கு. அதே டேக் பண்ணலாமா? இந்த கமெண்ட் எடுத்துக்கோங்க. MySQL 5.7 அதுக்கப்புறம் புஷ் பண்ண வேண்டியதான். நேரா இந்த டேக்குக்கு பதிலா புஷ். ஸோ நம்ம AWS படிக்கிறதுனால இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்ன பண்ணாலும் த்ரோட் கிளியர் ஆக மாட்டேங்குது. ஸோ இது புஷ் ஆயிடுச்சுன்னா வந்து உள்ள போய் எப்படி செக் பண்றது நான் சொல்றேன். புஷ் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உள்ள அந்த இமேஜ் வந்துடும். இங்க இருக்கு பாருங்க, வியூ ஒன் இமேஜ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு டு மெயின்டைன் யுவர் இமேஜ் இன் ஈஸியர் AWS ஓட எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெபாசிட்டரி. இந்த மாதிரி லோக்கல் மிஷின்லயும் பண்ண முடியுமா? சரி, இது இது வந்து எல்லாம் டிபெண்டன்சியா இருக்கு. டாக்கர் ஹப், ஹார்பர்னு ஒண்ணு சொல்றீங்க, ஈஸியர்னு சொல்றீங்க. லோக்கல்லயும் பண்ண முடியும். அதுவும் பண்ண முடியும். ரிஜிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு தனியாவே ஒரு கண்டெய்னர் தரானுங்க. இந்த மாதிரி நீங்க லோக்கல்ல வந்து இந்த கமாண்ட ஓட்டி விட்டுட்டீங்கன்னா, உங்க லோக்கல் மிஷினையுமே ஒரு ரெஜிஸ்ட்ரியா மாத்தலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள். இந்த ரெஜிஸ்ட்ரி வெர்ஷன் 2ன்னு இருக்குல்ல, அதுவுமே ஒரு லோக்கல் ரெஜிஸ்ட்ரி மெயின்டெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களோட பேஸ் மிஷின்ல. வந்துருச்சா? இது வந்தோனே மொத்த சேம் ஸ்டெப்ஸ் தான். ஏதாவது இமேஜ புல் பண்ணி, இமேஜ நீங்க டேக் பண்ணும்போது லோக்கல்ல டேக் பண்ணணும். அப்புறம் புஷ் பண்ணீங்கன்னா லோக்கல்ல புஷ் ஆயிடும். ஸோ இப்ப மத்த சர்வர் வந்து இத யூஸ் பண்ணணும்னா, இந்த லோக்கலுக்கு பதிலா இந்த மெஷினோட ஐபி போட்டா போதும். ஓகேவா? ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் அவர் டாக்கர் கான்செப்ட். டாக்கர் ஸ்வாம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர்ன்னு சொல்லுவாங்க. ஆர்கஸ்ட்ரேஷன் அந்த குபர்னெட்டிஸ் இருக்குல்ல. குபர்னெட்டிஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு ஹோஸ்ட் மெஷின்ல வந்துட்டு உங்களோட டாக்கர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெஷின் இருக்கு. அதுல டாக்கர போட்டுட்டு நீங்க கன்டெய்னர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? வாட் இன் கேஸ் இந்த மெஷின் டவுன் ஆச்சுனா என்ன பண்ணுவீங்க? எல்லாமே டவுன் ஆயிடும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு புரொடெக்ட் பண்றது தான் இந்த ஸ்வார்ம் அண்ட் குபர்னெட்டிஸ். ஆக்சுவலா குபர்னெட்டிஸ் எப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு? ஆ ஸ்வார்மோடன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸ்வார்ம் ரொம்ப லேட்டா ஆக்சுவலா டெவலப் பண்ணாங்க. கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. அப்போ கரெக்ட்டா பார்த்தா மார்க்கெட்ல குபர்னெட்டிஸும் வந்துட்டு வந்துருச்சு ஸ்டேபிளா. ஸோ அதனால டாக்கர் ஸ்வார்முக்கு மவுஸ் போயிட்டு குபர்னெட்டிஸ் வந்துருச்சு. ஸோ இவன் தான் என்ன பண்ண போறான்னா, இந்த மெஷின் பேக்கப்பு, அப்புறம் ரெப்ளிகேஷன்ஸு, பேலன்சிங்கு எல்லாமே இவன் தான் பார்க்க போறான் குபர்னெட்டிஸ். ஸோ அதனால தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அத நம்ம படிச்சுட்டாலே ரியல் டைம்ல ஹேண்டில் பண்ணிடலாம். வெறும் டாக்கர் மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால ரியல் டைம்ல ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் அவர் டாக்கர் கான்செப்ட். நாளைக்கு நம்ம குபர்னெட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எனி கொஸ்டின்ஸ் பிஃபோர் வி ஆர் க்ளோசிங் தி செஷன்?
அப்ப இதுல என்னதான் சஜஷன் ஹைலைட் நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது இல்லைன்னா, அந்த டாக்கர் ஃபைல் எழுத தெரியணும்ல. அது மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃப்ரம்னா என்ன? சிஎம்டினா என்ன? ஏஆர்ஜினா என்ன? அது மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, இதுல படிச்சதுல போதும். அவர் மத்த கான்செப்ட்லாம் ரிலேட் பண்ணிக்கலாம். குபர்னெட்டிஸ்ல வரும்போது, ஓ! இதே மாரி அங்க ஒண்ணு இருக்கே! அப்டின்ட்டு ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் குபர்னெட்டிஸ்ல. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ கான்செப்ட் டாக்கர்ல பார்த்தது. சரியா? சரி ஃபர்தர் ஓகே. கொஸ்டின்ஸ் இல்லன்னா, தென் வில் வைண்ட் அப் ஃபார் த டே இந்த டுடே. லினக்ஸ் மிஷின் அந்த லினக்ஸ் மிஷின் மட்டும் போங்களேன். லினக்ஸ் மிஷின் லினக்ஸ் மிஷின் போங்களேன். அதுல ஒரு டவுட் இருக்கு எனக்கு. நம்ம லினக்ஸ் இதுவா? ஆ. ம். இதுல வந்து ஒரு ஐடி போட்டீங்கல்ல முன்னாடி 61ன்னு ஆரம்பிச்சுச்சுல கொஞ்சம் முன்னாடி. அது அக்கவுண்ட் ஐடி. என்னோட AWS அக்கவுண்ட் நம்பரு. ஓ! ஓகே, ஓகே. AWS அக்கவுண்ட் அந்த நம்பர் அது. இமேஜ் ஐடிலாம் இல்ல. அக்கவுண்ட் நம்பர். AWS ஓட அக்கவுண்ட். இமேஜ்க்கு வந்து அப்ப இமேஜ் நேமும் அந்த வெர்ஷனும் மட்டும் குடுத்தா போதும். போதும் அவ்வளோதான். டாக் பண்ணிட்டு லாஸ்ட்டா வந்து அந்த இமேஜ் நேம் வெர்ஷன் குடுத்தா போதும். இது வந்து டிஃபால்ட். அங்க அக்கவுண்ட் அப்புறம் அந்த ஈசரோட லிங்க் கனெக்ஷன் லிங்க். ஓகே. அது அக்கவுண்ட் ஐடி தான். வேற எதுவும் இல்ல. ஓகே. தேங்க் யூ. சரி. பார்க்கலாம். பை எவ்ரிஒன். ஹேவ் எ கிரேட் டே.